ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேங்க் அதாவது சம்ப் கட்டுறதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து சைஸை வந்து முடிவு பண்ணணுங்க. சைஸை பொறுத்த வரைக்கும் லென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி, வித்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாங்க. அடுத்து ஹைட்டு பார்த்தீங்கன்னா வந்து 8 அடி இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அந்த டேங்குடைய கொள்ளளவு அதாவது வால்யூம் வந்து கண்டுபிடிக்கணுங்க. ஸோ வால்யூம் ஈக்குவல் 5 அடி நீளம், 5 அடி அகலம், 8 அடி உயரம். ஸோ இதை மூணையும் நம்ம பெருக்கினா நமக்கு வந்து வால்யூம் கிடச்சிருங்க. ஸோ 5 × 8 போடுறப்ப நமக்கு வந்து ஒரு 200 CFT கிடைக்குங்க. ஸோ ஒரு CFTயில் பார்த்தீங்கன்னா வந்து 28.3 லிட்டர் பிடிக்குங்க. ஸோ நமக்கு வந்து 200 CFT வருது. ஸோ 200 × 28.3 போடுறப்ப 5600 லிட்டர் கிடைக்குங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 5000 லிட்டர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாங்க. ஸோ ஏன்னா வந்து நம்ம பிளாஸ்டரிங் போயிடும். ஸோ 5600 லிட்டரில் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ண போகிறதில்ல. ஸோ கொஞ்சம் வந்து டேங்கை வந்து குறைச்சி தான் ஃபில் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து இந்த ரேஞ்ச் எடுத்துக்கலாங்க. அதாவது 5 × 8 ரேஞ்ச் எடுத்துக்கலாம். 5 × 6 எடுக்கிற அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து ஒரு 5090 வருங்க. ஸோ 2 அடி நம்ம சேர்த்து எடுத்துக்கிறோம். ஸோ அதான் ரீசனு. நெக்ஸ்ட் நம்ம வந்து மெட்டீரியல் எவ்வளோ தேவைப்படுன்னு பார்த்துடலாங்க. அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய மெத்தடில் வந்து பில்ட் பண்ணுறாங்க. அதாவது வந்து ஃபுல்லாக வந்து செங்கல்லே கட்டுறாங்க, இல்லை சாலிட் பிளாக்கில் கட்டுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து பாதி செங்கல் பாதி வந்து காங்கிரீட்டோ அல்லது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து காங்கிரீட்டோ வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து அதோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து, நம்மளோட யூசேஜை பொறுத்து, அதே மாதிரி அந்த சாயோட கண்டிஷனை பொறுத்து நம்ம வந்து கட்டுற மாதிரி இருக்குங்க. ஸோ இங்கே நம்ம வந்து பாதி செங்கல் பாதி வந்து காங்கிரீட் இருக்கிற மாதிரிக்கு வந்து பில்ட் பண்ணிக்கலாங்க. அதாவது வந்து 4 இன்ச் திக்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் வந்து நமக்கு பிரிக் ஒர்க் வருங்க, அதாவது செங்கல் கட்டு வரும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து 4 இன்ச் பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரீட் வால் இருக்கிற மாதிரி நம்ம வந்து அச்சீவ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து பிரிக் ஒர்க்கு வந்து எவ்வளோ மெட்டீரியல் தேவைப்படுதுன்னு பார்த்துடலாங்க. ஸோ பிரிக் ஒர்க்கு நமக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து பிரிக் தேவைப்படுங்க. பிரிக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 1200 கல் தேவைப்படுங்க. ஒரு கல்லோட ப்ரைஸ் நம்ம வந்து 11 ரூபா போட்டுக்கலாங்க. ஸோ 13200 ரூபா வந்து பிரிக்குக்கு தேவைப்படுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த பிரிக் ஒர்க் வந்து கட்டுறக்கு வந்து மாடர் அதாவது கலவை தேவைப்படுங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எம்சாண்ட் அண்ட் சிமெண்ட் வந்து வாங்குற மாதிரி இருக்குது. சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 4 பேக் தேவைப்படுங்க. ஒரு பேக்குடைய ப்ரைஸ் நம்ம வந்து ஒரு 280 ரூபா போட்டுக்கலாங்க. ஸோ ஒரு 1120 ரூபா வந்து சிமெண்ட்டுக்கு தேவைப்படுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து எம்சாண்டு. ஸோ எம்சாண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30 - 35 CFT தேவைப்படுங்க. நான் ஒரு 30 CFT போட்டிருக்கேங்க. ஒரு CFTயோட ப்ரைஸ் வந்து 45 ரூபா. அதாவது ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னா வந்து 4500 ரூபா வரப்போ ஒரு CFT வந்து 45 ரூபா வருங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1350 ரூபா வந்து தேவைப்படுங்க. ஸோ இதான் வந்து பிரிக் ஒர்க்கு தேவையான மெட்டீரியல், அதோட காஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காங்கிரீட் வால் பண்ணணுங்க. ஸோ காங்கிரீட் வால் பார்த்தீங்கன்னா வந்து 4 இன்ச் தான் பண்ண போகிறோம். ஸோ பிரிக் ஒர்க் வந்து வெளியில் 4 இன்ச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படுன்னு பார்த்துடலாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு சிமெண்ட் தேவைப்படுங்க. சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 15 பேக் தேவைப்படுங்க. ஒரு பேக்குடைய ப்ரைஸ் வந்து 250 ரூபா போடுறப்ப ஒரு 4200 ரூபா வந்து சிமெண்ட்டுக்கு மட்டும் போயிருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காங்கிரீட்டுக்கு தேவையான எம்சாண்டு. ஸோ இதோட 65 CFT தேவைப்படுங்க. ஒரு CFTயோட ப்ரைஸ் வந்து 45 ரூபா போட்டுக்கலாங்க. 2925 ரூபா வந்து எம்சாண்டுக்கு தேவைப்படுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ஜல்லி. ஸோ ஒரு 100 CFT தேவைப்படுங்க. அதாவது ஒரு யூனிட் பக்கத்தில் தேவைப்படுங்க. ஒரு 3500 ரூபா போடுறப்ப நமக்கு வந்து ஒரு 35 ரூபா CFT வருங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரீட்டுக்கு மட்டும் நமக்கு வந்து ஒரு 10625 ரூபா தேவைப்படுங்க. ஸோ அடுத்து நம்ம இந்த காங்கிரீட் போடுறதுக்கு வந்து ஸ்டீல் வாங்குற மாதிரி இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு 8000 ரூபா தேவைப்படுங்க. ஸோ அடுத்து வந்து பிளாஸ்டரிங் ஒர்க்கு. ஸோ இதுக்கு வந்து மெட்டீரியல் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3000 ரூபா வருங்க. ஸோ அடுத்து முக்கியமான பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ப்ரூஃபிங்கு.
ஸோ வாட்டர் ப்ரூஃபிங்கில் நம்ம எப்படி பண்ணுறோம் அதை பொறுத்து வந்து காஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுங்க. ஸோ இங்கே நம்ம வந்து ஒரு சிம்பிளான மெத்தடில் பண்ண போகிறோம். அதாவது டாக்டர் ஃபிக்ஸிட் வாங்கிட்டு லேபர் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பக்கத்தில் ஆகுங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த 5000 லிட்டர் வாட்டர் டேங்க் கட்டுறதுக்கு வந்து லேபர் பார்த்துடலாங்க. ஸோ லேபரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு 9 ரூபா போடுறப்ப பார்த்தீங்கன்னா 45,000 வருங்க. ஸோ டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து லேபர் ப்ளஸ் மெட்டீரியல் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு 87,295 ரூபா வருங்க. ஸோ இதான் வந்து 5000 லிட்டருக்கான காஸ்ட்டுங்க. ஸோ ஒரு லிட்டருக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டிவைடட் பை எத்தனை லிட்டர். ஸோ 5000 லிட்டர் போடுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 17,000 ரூபா ரேஞ்ச் வருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 10,000 லிட்டரில் அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேங்க் கட்டுறோம் அப்படிங்கிறப்போ ஒரு 1,75,000 வரைக்கும் வருங்க. இந்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு மட்டும்தான். இதை தவிர நம்ம வந்து சில மெட்டீரியலுக்காகவும் அதே மாதிரி லேபருக்காகவும் நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ எக்ஸ்ட்ரா என்னென்ன செலவாகுன்னு பார்த்துடலாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து மேன்ஹோல் கவர் வாங்குற மாதிரி இருக்குங்க. இதுக்கு ஒரு 1500 ரூபா வருங்க. ஸோ இது என்ன மெட்டீரியல் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். எஃப்ஆர்பி இந்த மாதிரிக்கெலாம் போனால் ஒரு 2500, அதாவது 2500 வந்து 3000 அந்த ரேஞ்ச் வரைக்கும். ஸோ இது நம்ம எப்படி எடுக்கிறோம் அதை பொறுத்து வந்து சைஸை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குங்க. ஸோ அடுத்து மேன்ஹோல் வழியாக வந்து உள்ள அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேங்க் வந்து இறங்குறதுக்கு நம்ம வந்து ஸ்டெப்ஸ் ப்ரொவைட் பண்ணணுங்க. ஸோ இது வந்து ஸ்டீலில் போடுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 1000 rupees ஆயிருங்க. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளம்பிங்கு, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ஆயிருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கான மோட்டர். ஸோ மோட்டர் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் 1 HP மோட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 1 HP அப்படிங்கிறப்போ ஒரு 5 to 6,000, ஒரு 5000 வந்து 6000 வரைக்கும் வருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிர்லோஸ்கர், லட்சுமி இந்த மாதிரி பிராண்ட் போகிறப்போ இந்த ரேஞ்ச் வருங்க. ஸோ இதோட கம்மியான ரேட்லேயும் நம்ம வந்து வாங்கிக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து டைல்ஸு. ஸோ டைல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஆப்ஷனல் தான். நம்ம டைல்ஸ் உள்ளே ஒட்டுறோம் அப்படிங்கிறப்ப ஸோ அதுக்கு வந்து செலவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 15 ரூபா வரைக்கும் வருங்க. ஸோ இது தவிர நம்ம வந்து ஒயிட் வாஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஒயிட் வாஷ் பார்த்திங்கன்னா ஒரு 1000 rupees வருங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 20,000 25,000 வரைக்கும் வருங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அதை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகுங்க. ஸோ இந்த 25,000 ஆட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா வந்து 87,000 ஒரு 1,10,000 அந்த ரேஞ்சுக்கு மேலே வருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான காஸ்ட் தாங்க. இதில் என்ன ஸ்டீல் யூஸ் பண்ண போகிறோம், என்ன சிமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம், ஸோ என்ன பிரிக் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேம்பர் பிரிக் போட்டிருக்கோம். இதே நம்ம ஒயர் கட் பிரிக் போகிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு பிரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபா 3 ரூபா வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி சிமெண்ட்டுடைய பேக்குமே பார்த்தீங்கன்னா வந்து பிராண்டை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய லேபர் வந்து நம்ம குத்தகை விட்றோம், அதாவது வந்து லிட்டர் கணக்கில் விட்றோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து 9 ரூபா வந்து ஒரு லிட்டருக்கு வாங்குவாங்க. ஸோ இதே வந்து நம்ம வந்து ஆள் வச்சு செய்கிறோம் அப்படிங்கிறப்ப தினக்கூலியில் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப முன்ன பின்ன வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.